Selected point number 1108। जिन आत्माओं को बाप ने निमित्त बनाया है उनके डायरेक्शन को महत्व देना चाहिए। அப்படின்னா எந்த ஆத்மாக்களை அப்பா நிமித்தமா ஆக்கியிருக்காங்களோ அந்த ஆத்மாக்களோட டைரக்ஷனுக்கு மகத்துவம் கொடுக்கணும்। सदैव एक बाप दादा की श्रेष्ठ मत याद रखो। பாபா சொல்றாங்க சதா பாப் தாதாவினோட ஒரு சிரேஷ்டமான டைரக்ஷன் நினைவு வச்சுக்கோங்க। कि जिनको बाप ने निमित्त बनाया है எந்த ஆத்மாக்களை அப்பா நிமித்தமாக்கியிருக்காங்களோ वो निमित्त आत्माएं जो डायरेक्शन देती हैं அந்த நிமித்த ஆத்மாக்கள் என்ன டைரக்ஷன்ஸ கொடுக்கறாங்களோ उसको महत्व देना चाहिए। அதுக்கு மகத்துவம் கொடுக்கணும்। सिर्फ बाप के डायरेक्शन कोई महत्व नहीं देने की बात कही। பாபா சொல்றாங்க வெறும் அப்பாவினோட டைரக்ஷன் என்ன இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் மகத்துவம் கொடுக்கணும் என்ற விஷயத்த சொல்லல। बाप ने जिनको निमित्त बनाया है அப்பா யார நிமித்தம் ஆக்கியிருக்காங்களோ பண்ணிருக்காங்களோ वो निमित्त आत्माएं जो डायरेक्शन देती हैं उनको भी महत्व देना चाहिए। அந்த நிமித்த ஆத்மாக்கள் என்ன டைரக்ஷன்ஸ கொடுக்கறாங்களோ அதுக்கு கூடயும் மகத்துவம் கொடுக்கணும்। उस समय ये नहीं सोचो कि निमित्त बने हुए शायद कोई के कहने से कह रहे हैं। அந்த நேரத்துல இந்த விஷயத்தை யோசிக்காதீங்க। என்னன்னா இந்த நிமித்த ஆத்மாக்கள் வேற யாரோ சொல்லிருக்காங்களோ அத சொல்லிட்டு இருக்காங்க, அதனோட ஆதாரப்படி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க। इसी बात में धोखा खा लेते। இந்த விஷயத்திலேயே ஏமாந்து போகிறீங்க। निमित्त बने हुए श्रेष्ठ आत्माओं द्वारा जो शिक्षा व डायरेक्शन मिलते हैं மித்த யாரு ஆயிருக்காங்க இல்லையா அந்த ஆத்மாக்கள் மூலமா என்ன கல்வி கிடைக்குது இல்லைன்னா சிரேஷ்டமான டைரக்ஷன்ஸ் கிடைக்குது उसको उस समय महत्व देने से अगर कोई बुरी बात भी होगी அந்த நேரத்துல மகத்துவம் கொடுக்கறதுனால ஏதாவது தவறான விஷயம் ஏற்பட்டாலும் तो आप जिम्मेवार नहीं है। அப்போ நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது, பொறுப்பு நீங்க கிடையாது। जैसे ब्रह्मा बाप के लिए सदा कहते हैं எப்படி பிரம்மா பாப்காக சதா சொல்றாங்க कि अगर ब्रह्मा द्वारा कोई गलती भी होगी என்னன்னா பிரம்மா மூலமா ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுனாலும் तो गलती भी बदल करके आपके प्रति सही हो जाएगी। அந்த மிஸ்டேக்ஸ் கூடயும் அது மாறி உங்களுக்காக என்ன ஆயிடும்னா அது சரியாயிடும்। तो ऐसे ही निमित्त बनी हुई आत्माओं के प्रति அதே மாதிரிதான் நிமித்த ஆக்கியிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக कभी भी ये நிமித்த ஆயிருக்காங்க இல்லையா அந்த ஆத்மாக்களுக்காக எப்பவுமே संकल्प नहीं उठाना चाहिए। எப்பவுமே வீணான எண்ணங்களை பண்ணக்கூடாது। मानो कोई ऐसा फैसला भी दे देते हैं जो ஃபார் எக்ஸாம்பிள் பாபா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஏதாவது நிர்ணயம் கூடயும் சொல்லிடுறாங்க, आपको ठीक नहीं लगता है அது உங்களுக்கு சரியாக தோணுறதில்ல, लेकिन आप उसमें जिम्मेवार नहीं हो। ஆனா அதுல நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது। आपका पाप नहीं बनेगा, உங்க மேல அதோட பாவம் என்றது ஏறாது, आपका काम तो ठीक हो जाएगा உங்களோட வேலை சரியாயிடும்। क्योंकि बाप बैठा है। ஏன்னா அப்பா உட்கார்ந்து இருக்காங்க, बाप पाप को बदल लेगा। அப்பா அந்த பாவத்தை சேஞ்ச் பண்ணிடுவாங்க। ये गुह्य रहस्य है, இது குய்யமான ரகசியமா இருக்குது, गुप्त मशीनरी है। குப்தமான மஷினரியா இருக்குது। इसलिए निमित्त बनी हुई श्रेष्ठ आत्माओं के श्रेष्ठ डायरेक्शन को महत्व से कार्य में लगाओ। அதனாலதான் நிமித்த ஆயிருக்கிற ஆத்மாக்கள் மூலமா அந்த சிரேஷ்ட டைரக்ஷன் என்ன கிடைக்குதோ அதுக்கு அத வேலைக்கு கொண்டு வாங்க, அது பிராக்டிக்கலி கொண்டு வாங்க। इसमें आपका ही फायदा है, महत्व से कार्य में लगाओ। इसमें आप इसलिए निमित्त बनी हुई श्रेष्ठ आत्माओं के श्रेष्ठ डायरेक्शन को महत्व से कार्य में लगाओ। அதனாலதான் நிமித்த ஆயிருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களோட டைரக்ஷனை அதுக்கு மகத்துவத்தை கொடுத்து வேலையில கொண்டு வாங்க, வேலைய பண்ணுங்க। इसमें आपका ही फायदा है। இதுல உங்களுக்கு தான் லாபம் இருக்கும்।
नुकसान भी बदल करके फायदे में हो जाएगा। நஷ்டம் கூடயும் மாறி அது எப்படின்னா லாபத்துல அது ஏற்படும், லாபமாயிடும். அதனால ये बाप की गारंटी है। இது அப்பாவினோட அப்பா கேரண்டி கொடுக்கறாங்க. समझा? புரிஞ்சுதா? इसलिए सुनाया कि அப்போ சொன்னாங்க कर्मों की लीला बड़ी विचित्र है। இந்த செயல்களினோட லீலை என்ன இருக்குதோ இது ரொம்ப விசித்திரமானதா இருக்குது. बाप जिम्मेवार है। அப்பா ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. जिनको निमित्त बनाया है யார நிமித்தமாக்கி இருக்காங்களோ उनका भी जिम्मेवार बाप है। அவங்களுக்கு கூடயும் ரெஸ்பான்சிபிள் யாருன்னா அப்பா இருக்காங்க. बाप है या नहीं है? அப்பா இருக்காங்களா இல்லையா? या बाप ऊपर उड़ गया? இல்லன்னா அப்பா மேல பறந்து போயிட்டாங்களா? अगर बाप है तो बाप जिम्मेवार है। ஒருவேளை அப்பா இருந்தாங்கன்னா அப்பா ரெஸ்பான்சிபிள். அப்பா இருக்காங்கன்னு சொன்னோம்னா அப்பா அதுக்கு பொறுப்பு. आपके पाप को बदलने का भी जिम्मेवार है। ऐसे ही निमित्त नहीं बनाया है। அவத்த திருந்தது கூடயும் அதுக்கு கூடயும் அப்பா ரெஸ்பான்சிபிள். அப்படியே ஒண்ணு நிமித்தமாக்கல. सोच समझ के ड्रामा के लामुजीब निमित्त बनाया है। யோசிச்சு டிராமாவினோட அந்த ஒரு நியமத்துக்கு அனுசாரமா என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்கள நிமித்தமாக்கி இருக்காங்க. इसको யார? बाप ने आत्माओं को निमित्त बनाया है। அப்பா ஆத்மாக்களை நிமித்தமாக்கி இருக்காங்க. जैसे सेंटर इंचार्ज होते हैं, जोनल इंचार्ज होते हैं। இப்போ சென்டர் இன்சார்ஜஸ் இருக்காங்க, ஜோனல் இன்சார்ஜஸ் இருக்காங்க. उनको बाप ने निमित्त बनाया है। அவங்கள அப்பா நிமித்தமாக்கி இருக்காங்க. लेकिन बाप की बात हो रही है। ஆனா இங்க அப்பாவினோட பேச்சு போயிட்டு இருக்குது. और मनुष्य आत्माओं की बात नहीं है। மத்த மனிதர்களினோட விஷயம் கிடையாது. புரிஞ்சுதா? टीचर्स को अच्छा लगता है ना? டீச்சர்ஸ்க்கு நல்லதாக தோணுது இல்லையா? इसमें फायदा है। இதுல லாபம் இருக்குது. बोझ हल्का हो गया। அந்த போஜ சுமை என்ன இருக்குதோ அது லைட் ஆயிடுச்சு. कोई भी बात आएगी तो कहेंगे निमित्त बने हुए बड़े जाने। எந்த விஷயம் வந்தாலும் சரி நிமித்தமா இருக்கிற பெரியவங்களுக்கு அவங்களோட பொறுப்பு அவங்களுக்கு தெரியும்னு. आप तो हल्के हो गए ना? நீங்க லைட் ஆயிட்டீங்க இல்லையா? லேஸ் ஆயிட்டீங்க இல்லையா? लेकिन सिर्फ कहने मात्र नहीं, ஆனா வெறும் சொல்றதுக்காக மட்டும் இல்ல, समझने मात्र। புரிஞ்சுக்கிறதுல கூடன்னு சொல்றாங்க. इसलिए मात्र ஸ்நேகத்துக்காக, समान मात्र हो। ஸ்நேகத்துக்காக மட்டும். ஸ்வமானம் என்ன இருக்குதோ அதுக்கு மட்டும்தான். इन गुह्य बातों को बाप जाने और जो समझदार बच्चे हैं वो जाने। இந்த ஆழமான விஷயங்களை அப்பாக்கு தெரியும், இல்லைன்னா யாரு புத்திசாலி குழந்தைகள் இருப்பாங்களோ அவங்களுக்கு தெரியும் இத பத்தி. निमित्त बनी हुई आत्माओं के लिए कुछ भी कहना, நிமித்தமா இருக்கிற ஆத்மாக்களுக்காக என்ன சொன்னாலும் अर्थात बाप के लिए कहना। அது என்னன்னா அப்பாக்கு சொல்ற போல. क्योंकि निमित्त बाप ने बनाया ना। ஏன்னா அப்பா நிமித்தமாக்கி இருக்காங்க இல்லையா? बाप से ज्यादा आपको परखने की शक्ति है। அப்பா விட உங்களுக்கு அதிகம் கண்டறியும் சக்தி இருக்குதா? बाप दादा का अति स्नेह सभी बच्चों से। பாப்தாதாவினோட ஸ்நேகம் ரொம்ப ஸ்நேகம் எல்லா குழந்தைகள் கூட இருக்குது. ऐसे नहीं है कि निमित्त बने हुओं से ही प्यार है, दूसरों से नहीं है। அப்படி கிடையாது. யாரு நிமித்தமாக வச்சிருக்காங்களோ அப்பா அவங்க மேலதான் அன்பு இருக்குது, மத்தவங்க மேல அன்பு இல்லைன்ற விஷயம் இல்ல. ये भी प्यार के कारण ही डायरेक्शन देते हैं। இது கூடயும் அன்பினோட காரணத்தினாலதான், அன்பு இருக்கிற காரணத்தினாலதான் டைரக்ஷனை கொடுக்கறாங்க. प्यार नहीं होता அன்பு இல்லைன்னா तो कहते जैसे चल रहे हैं चलते रहे। அப்போ என்ன சொல்லிருப்பாங்க? எப்படி போயிட்டு இருக்குதோ அப்படியே போகட்டும்னு சொல்லிருப்பாங்க. जब इतनी हिम्मत रखी है
இவ்வளவு தைரியத்தை வச்சிருக்கீங்க, और ब्राह्मण जीवन में चल रहे हो, பிறகு பிராமண வாழ்க்கையில போயிட்டு இருக்கீங்க, उड़ रहे हो, பறந்துட்டு இருக்கீங்க, तो छोटी सी कमजोरी भी बच्चों को क्यों रह जाए? அப்ப சின்ன ஒரு வீக்னஸ் கூடயும் குழந்தைகள்தையே அப்படியே இருந்துடணும். तो ये प्यार हुआ ना। அப்போ இது அன்பாச்சு இல்லையா? प्यार वाले की कमी कभी देखी नहीं जाती है। யாரு அன்பானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குறைகளை எப்பவுமே பார்க்க முடியறது இல்ல. ये है प्यार की निशानी। இதா இருக்குது அன்புக்கான அடையாளம். जिससे दिल का सच्चा प्यार होता है, யாரு கூட மனசினோட உண்மையான அன்பு இருக்குமோ उसकी कमी को हमेशा अपनी कमी समझा जाता है। அவங்களோட குறைகளை எப்பவுமே தன்னோட குறை என்று புரிஞ்சுக்கப்படுகிறது.